ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ கேட்க எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா? நானும் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன கைஸ் இப்படி எடுக்கிறாங்க நாடகம்? ஐயோ, எனக்கு பார்க்குறதுக்கே பிடிக்கல. என்னடா 2 நாளாக நல்லா சுறுசுறுப்பாக போகுதே அப்படின்னு நினச்சோம். அதுக்குள்ளேயுமே நம்மளை அழுக வச்சு ஒரு வழியாக பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எபிசோடு பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஸோ சாமி, இப்படியும் டாக்டர்ஸ் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எங்கேயோ யாரோ ஒரு மந்திரியோட பொண்ணு ஆபத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அப்ராணி பொண்ணை போட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப என்ன, தமிழ் பாப்பா வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்புல, பாராட்டுறேன். சூப்பராக நடிச்சிருக்காப்புல. அது மட்டும் இல்லை, அந்த கதையோடு நம்ம ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா உண்மையிலே வந்து இது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல கைஸ். ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்பா, அந்த கூமுட்டை பாரதி இருக்கா பாருங்க, கூமுட்டை பாரதி, இவளை என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல கைஸ். பர்ஸ் எடுக்க உள்ளே வந்தா, சரி வந்தா இல்லை, வந்துட்டு அதுக்கப்புறம் பாட்டி வந்துச்சுல, சரிங்க பாட்டி நீங்கள் ரூமில் தமிழ் கூட இருங்க, நீங்கள் ரூமில் தமிழ் கூட இருங்க, நான் போய் அவளுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணுமா இல்லையா? இப்போ தெரியுதானே இவளையே கூமுட்டைன்னு சொல்கிறேன்னு. இது சரியான கூமுட்டை, முட்டா கழுதை. இது வந்து ஒரு முட்டா கழுதை, முட்டா பீஸ் இது. இதெல்லாம் எப்படி மறுபடியும் 2 சோடி போட்டு நடிக்குதுன்னு தெரியல. ராஜா சின்ன ரோஜாவாம்மா அந்த நாடகம் இப்படி வழக்கண்ணையாட்டம் தான் இருக்கும். ஸோ சாமி, அந்த பாட்டியவாது உட்கார வச்சுட்டு போயிருக்கலாம்ல. அந்த பாட்டியும் உட்கார வைக்கல. நீங்கள் வந்தீங்களா, வாங்க திங்க கொட்டிக்க போகலாம். கொட்டிக்க போகலாமா? கேன்டீனில் கொட்டிக்க போகலாமா 2 பேரும்? ஐயோ சாமி, அந்த பாட்டி அவ அலர் அடிச்சுட்டு ஓடி வருது. தமிழ் பாப்பாவை பார்க்கவாது விட்டாளான்னு பாருங்க, லூசு பிடிச்சவ. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இந்த டாக்டரு அந்த ஊசியை போட்டாப்புல, வலிப்பு வர ஊசியை போட்டாப்புல, வலிப்பு வந்துருச்சு. எமர்ஜென்சி வார்டு கூட்டிகிட்டு போயிட்டாப்புல, ஐசியூவில் வச்சுரு அந்த ஹார்ட்டை நிற்க வச்சுருப்பாங்க இல்லையா டெம்பரவரியாக, அந்த இன்ஜெக்ஷனையும் தூக்கி போட்டாங்க கைஸ். ஐயோ சாமி, எனக்கு அதை பார்த்தாலே எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது. அந்த குழந்தை சீசன் 1லேயும் பாதியிலையும் சந்தோஷமாக அவங்க அப்பா கூட வாழலை, வாசு கூட. அதுக்கப்புறம் ஆதியோடு வந்தான், ஆதியோட கொஞ்ச நாள் தான் சந்தோஷமாக இருந்தாப்புல. அதுக்கப்புறமா அவள் கஷ்டம் அந்த புள்ள, அவங்க அம்மா படாத கஷ்டத்தை அந்த புள்ள போட்டுருச்சு இந்த வயசுலேயுமே. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அப்போவே சொல்லியா கைஸ், இவ என்ன செஞ்சுருக்கணும்? டாக்டர் வந்து அப்படி சொன்னானா உடனே ஆதி கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா? அதுவும் செய்யலை. சரியா? அதுக்கப்புறம் பாட்டி 2 போடு போட்டு ஆதிக்கு வந்து பாட்டி தான் கூப்பிட்டு சொல்லியிருக்குது. அப்புறம் ஆதி அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி வர்றாப்புல. வந்து பார்த்தா இங்கே வந்து அதையும் இதையும் சொல்கிறான், பல்ஸு கம்மியாக இருக்குங்கிறான், அது சரியில்லை, இது சரியில்லைங்கிறான். அதுக்கப்புறம் ஹார்ட்டில் சின்ன பிரச்சனைங்கிறேன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறான். அப்புறம் நான் டீனை கூப்பிட்டு வரேன்னு 2 டாக்டர் வந்து உள்ளே வந்து அந்த இன்னொரு இன்ஜெக்ஷன் தூக்கி போட்டாங்க. அது உடம்பா என்னடா, எத்தனை இன்ஜெக்ஷன் தான் போடுவீங்க? இல்லை அது உடம்பா என்னது? அது குழந்தடா, அதுவே குச்சியாட்டு இருக்குது, அதுக்கு போட்டு ஏன்டா இத்தனை இன்ஜெக்ஷனை போட்டு அதை போட்டு சாவடிச்சுட்டு இருக்கிறீங்க? கடவுளே, இந்த வாசின் என்னதான் செய்ய போகிறான்னு தெரியல. தயவு செஞ்சு வாசு யாராவது ஹார்ட்டில் இப்படி தட்டுங்களேன், இல்லை டாக்டரையாவது பிடிச்சி இப்படி இது பண்ணுங்களேன். என்னாச்சு குழந்தைக்கு, என் குழந்தைய என்னாச்சு, என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு இந்த டாக்டரை போட்டு அடிக்கிறதுல, டாக்டர் எப்படியே இப்படி பிடிச்சி தள்ளி விடையில வாசு வந்துடணும், வாசு தான் வரணும். கடவுளே எனக்கு என்ன எப்படி யோசிக்கிறதுனே தெரியல கைஸ். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ இதயம் சீரியலே பார்க்காம விட்டுறலாமான்னு கூட தோணுது. ரொம்ப வல்கராக இருக்குது சீரியல். அப்பாவை எப்படி பண்ணாங்களோ, வாசுவை எப்படி பண்ணாங்களோ, அதே மாதிரி அவன் பிள்ளைக்கு இப்படி பண்ணா அப்போ என்னதான்? அப்போ மொத்தத்தில் இதயம்னா இதானா? காட்டை திருடி 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 கொண்டு போய் அடுத்தவங்களுக்கு வைக்கிறதா இதயம் சீரியலா? இல்லை எனக்கு புரியல. இல்லை தமிழும் வாசுவும் மொதல் சீசனில் 1லேயே அவங்களோட சாப்டர் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சாப்டரை க்ளோஸ் பண்ண போகிறீங்களா? இப்போ இவங்க ஃபேமிலியை மட்டும் காமிக்க போகிறீங்களா? இல்லை என்ன நினச்சி தான் டைரக்டர் சார் கதை எழுதுறாருன்னு எனக்கும் தெரியல. ஐயோ சாமி, என்னால் பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அந்த ஊசியை போட்டோன்னே அந்த கோடு வந்துருச்சு கேஸ். இப்படி நெளிவாக தானே வரும். ஹார்ட் வந்து துடிச்சிட்டு இருந்துச்சுன்னா இப்படி நெளிவாக வரும். இப்போ வந்து அந்த கோடு வருதுன்னா அப்போ அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு அதான் உண்மை. அதாவது அந்த ஹார்ட்டை வந்து நிற்க வச்சுட்டாங்க. எனக்கு ஹார்ட்டு ஒர்க் ஆகலைன்னா அப்புறம் உடம்புல என்ன ஒன்றுமே இல்லைல்ல அப்படின்றக்காக அது செத்ததுக்கு அந்த மாதிரி தான் சமம் தானே வரும். அதனால் அந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஊசி போடையில் புறை ஏறும் பார்த்தீங்களா? அவனுக்கு புறை ஏறும். அதுக்கப்புறம் வந்து
வேற என்ன, மித்ராவை காமிச்சிருப்பாங்களாட்டு இருக்குது. மித்ரா என்ன அந்த நிஷா பக்கி 2 பேரும் போய் சாமியாரை பார்க்க போகிறேன்னு சொல்லி போனாங்கல்ல, அந்த சாமியார் மித்ராவை பார்த்து புட்டு புட்டு வச்சுட்டான். உனக்கு நிறையா 2-3 தடவை கல்யாணம்னு போயிருக்கும், நீ நினச்சாலும் நீ அந்த கல்யாணம்லாம் நடக்காது, நீ இன்னொரு ஆத்மா இருக்கிற ஜீவனை வந்து நீ ஆசைப்பட்டுட்டு இருக்கிற, அதெல்லாம் விட்டு தள்ளு சரியா. நீ நிறையா பாவம் பண்ணியிருக்க, நீ அந்த அந்த ஆன்மாவுக்கு உண்டான ஒரு சொந்தமான பொருளை நீ டச் பண்ணிட்ட, அது உன்னை சும்மா விடாது, இனிமேல் உனக்கு பேராபத்து வரப்போகுது, உன்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் சுற்றி சுற்றி அடிக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல இல்லையா. அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் கைஸ் சரியா. கண்டிப்பாக வாசு வந்து மித்ராவை நல்லா 4 போடு போட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக இருக்கும் சாடகம். அதுக்கு இடையில இந்த தமிழ் பாப்பாவை வாசு காப்பாற்றணும், அதுதான் உண்மை, அதான் வேணும். அப்புறம் வேற என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மொத்தத்தில் இதயம் சீரியல் ரொம்ப அவங்க நடித்தவங்களுக்கு மனசு வலிக்குதா இதயம் வலிக்குதா என்னன்னு தெரில, பார்க்குற நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹார்ட்டெல்லாம் ரொம்ப வலிக்குது கைஸ். ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் இப்படிலாம் பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது. அப்பா சாமி முடியல. அதுக்கப்புறம் மற்ற சீரியல் கார்த்திகை தீபம், எனக்கு தெரிஞ்சு கார்த்திகை தீபத்தில் வந்து ரேவதியை வந்து அவள் சுற்றுவான்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா எனக்கு கதை வந்து அப்படி தான் தெரியுது. ஏன்னா இது வந்து என்னோட கணிப்பு தான் கைஸ், உடனே நீங்கள் காசை வாங்கிட்டு தான் இது பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. அதாவது நாடகம் பார்க்குறவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, அதனால் எனக்கு இப்படி தான் தோணுது. ஒருவேளை ரேவதிக்கு இது அவள் அந்த மாயாவால் இது சுடும்போது ஏதாவது ஆகி இந்த பாடுற பொண்ணு வந்து ஜோடியாக ஆயிருமோ கார்த்திகை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே அந்த பொண்ணை வந்து கொண்டு வர்றாங்க. அது இல்லாமல் அந்த பொண்ணு பாட்டு பாடும்போதெல்லாம் கார்த்தியோட ஃபேஸ் வந்து ரொம்ப அப்படியே பிரைட்டாக இருக்குது. ஆனால் ரேவதி கூட துளி கூட ஓட்ட மாட்டேங்கிறான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கதை அப்படி தான் வருமோன்னு தோணுது கைஸ். புரியுதுங்களா? நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு கதையை வந்து இப்படியும் பார்க்கலாம் எப்படி வேணாலும் பார்க்கலாம் இல்லையா. அதனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்குற விதம் வந்து இப்படி தான் இருக்கு. ஏன்னா தீபா வந்து ஒரு பாடகி, ஸோ அந்த ஒரு கண்டென்ட்டோட அந்த லாஸ்ட் பொண்ணு வந்து பாடகியாக இருக்கிறதுனால ஒருவேளை இவ வந்து கார்த்திக்கு ஜோடி ஆகலாமோ. ஏன்னா ஃபஸ்ட்டு சீசனோட மேட்ச் ஆகும் இல்லையா. ரேவதி வந்து அந்த மாதிரி பாடுறவளோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஒரு சராசரியான பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரி கதை தோணுது. உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரியா. அதுக்கப்புறம் வேறு என்ன, மெட்டி ஒளி நேற்று நீங்கள் பார்த்தீங்களா, மொக்க பண்ணிட்டாங்க சண்டே ஸ்பெஷல். மொத்தத்தில் சிவராமன் உயிரோடு இருக்கிறது எங்களுக்கு தெரியும், மதி தான் அஞ்சலிங்கிறது எங்களுக்கு தெரியும். இது என்னத்தடா நீங்கள் காமிச்சிங்க, என்ன நீங்கள் ஸ்பெஷலாக காமிச்சிங்க, ஒரு மண்ணாங்கட்டியும் காமிக்கல, வெட்டியாக 2 மணி நேரம் எங்களை வச்சு உட்கார வச்சு கழுத்து அறுத்தாங்க. அதனால தான் நான் ரிவ்யூவும் போடலை கைஸ் சரி. ஆனால் நான் சொன்ன மாதிரி இருந்ததுங்களா, துளசியோட பிளான் தானே, அஞ்சலி வந்து நடிக்கிறது எல்லாமே துளசியோட பிளான் தான். அதுக்கப்புறம் வேற என்ன, அயலி சீரியல் சின்னஞ்சிருக்கிலேயே, அயலி சீரியல் நான் பார்க்குறதே இல்லை கைஸ். சின்னஞ்சிருக்கிலேயே வந்து அவங்க அக்காக்காரி அவங்ககிட்டயே போய் கடை வாங்கிட்டாலாட்டு இருக்குது. அதனால் அந்த பொண்ணு கர்ணாவை கல்யாணம் பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் கதை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சீரியல், சந்தியா ராகம், ரிப்பீட்டட் சீன்ஸ் தான் அதிகம் வருது. இதே மாதிரி ஒரு விசா சீன் வந்து ஏற்கனவே ஒரு தடவை வரும் பார்த்துருக்கீங்களா, மறுபடியும் அந்த விசாவை வச்சே தான் இது பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சந்தியா ராகத்தில் மாயாவை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாடகம் நல்லாயிருக்கும். ஆமாம் கேஸ், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பிரச்சனை வரும், இந்த அம்மா தீர்த்து வைப்பாங்க, பிரச்சனை வரும், இந்த அம்மா தீர்த்து வைப்பாங்க. வேறு அந்த சந்தியா ராகத்தில் வேறு எதுவுமே இல்லை. வில்லன்கள் எல்லாருமே டம்மி பீஸுங்க. அப்புறம் வேற என்ன சீரியல், வேற என்ன, வீரா சீரியல் நான் பார்க்குறதே இல்லைப்பா. சரிங்களா. அதுக்கப்புறம் புது சீரியல் வரமாட்டிருக்குது, என்ன திருமாங்கல்யமா, ஏதோ புது சீரியல் வரமாட்டிருக்குது. அந்த பொண்ணு ஏதோ ஆசிரமத்தில் வளர்ந்த பொண்ணாட்டிருக்குது, அது அந்த கையில் மோதிரம் போடுறான். இந்த பொண்ணுக்கு வந்து வலுக்கட்டாயமாக தாலியை கட்டுறான். என்ன கதை ஒன்றும் புரியலை. நீ அது என்ன ட்விஸ்டாக நடக்க போகுதுன்னு தெரியல. திருமாங்கல்யம். அப்புறம் அண்ணா சீரியல் வேறு முடிய போகுதுங்கிறாங்க, அப்படியா கேஸ்? எனக்கு ஒன்றும் தெரியல. ஒருவேளை திருமாங்கல்யம் வந்து 8 மணிக்கு போட போகிறாங்களோ இல்லை என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ராஜா சின்ன ரோஜா சீரியல் 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் பாருங்கப்பா, போதும். நம்மளுக்கு இதயம் பார்த்ததே ரொம்ப இதாக இருக்குது. இனி வரிசையாக நம்ம நாடகம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மண்டப்பைக்கு முடிச்சு நம்ம எங்கேன்னு அப்புறம் அலைய வேண்டியதான். போதும், இந்த அளவுக்கு பார்த்ததே போதும் சரியா. அப்புறம் வேற என்ன கைஸ், உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக வாசு தமிழை காப்பாற்றணும், அவ்வளோதான். தமிழை காப்பாற்றணும். பை கைஸ்.